வெல்கம் பேக் டு வாத்தியார் சமையல். இன்னைக்கு நாம ஒரு அருமையான பீஃப் கிரேவி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. முதல்ல ஒரு 1/2 கிலோ அளவுள்ள பீஃப் எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து கூட ஒரு உருளைக்கிழங்க மீடியம் சைஸில் வெட்டி எடுத்து அதையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம். உப்பு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், தண்ணீர் ஒரு 1/2 கப் அளவு மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரை மூடி ஒரு 7லேருந்து 10 விசில் வரைக்கும் விட்டுடலாம். பீஃப் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு வெங்காயம், 2 தக்காளி, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும், ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்து நம்ம இதை பொடியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 7லேருந்து 10 விசிலுக்கு அப்புறமா குக்கரை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஃபும் உருளைக்கிழங்கும் ரொம்ப அருமையாக வெந்திருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் 1 நிமிடம் வதக்கி விடணும். இப்போ அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அடுத்ததாக நம்ம வெட்டி வச்சிருக்கிற தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1 நிமிஷம் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச அந்த பீஃபை இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம இது கூடவே மிக்ஸியில் அரைச்ச இந்த பொடியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் உள்ள தண்ணீரெல்லாம் வற்றி கிரேவி பதத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் குக் பண்ணணும். இப்போ நமக்கு கிரேவி மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்து நம்ம பரிமாறலாம். இதை நம்ம சாதம், புரோட்டா, சப்பாத்தி இது கூட சேர்த்து நம்ம பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வாத்தியார் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.